வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். முதல்ல கர்மான்றது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம நிறைய பேரு மத்தவங்க மேல பழி போடுறதுல இருக்கிற சுகம் வேற எதுவுமே கிடையாதுங்க. எதுக்கு எடுத்தாலும் கடவுளை பிடிச்சி இழுக்கிறது. ஏன்னா அவர் ஒண்டிதான் பேசாம கட்சிலையா இருக்காரு. நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்மளுடைய தவறுகள், நன்மைகள் எல்லாமே பதிவு செய்யப்படுதுன்றத இந்த பிரபஞ்ச ரகசியத்துல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனா நம்ம அது தெரியாம கடவுள் முன்னாடி வந்து, ஆண்டவா என்ன எதுக்கு இப்படி சோதிக்கிற, நான் எவ்வளோ நல்லது பண்றேன் அப்படின்றோம். இல்லைன்னா நான் இந்த நிலைக்கு காரணமே எங்க அப்பா அம்மா தான், அவங்க கட்டி வச்ச புருஷன்தான், என் குழந்தைங்க தான், மற்றவங்க மேலதான் போடுறமே தவிர நம்ம யாரும் எடுத்துக்கிறதுக்கு தைரியமே கிடையாது. அது முதல் தப்பு. ஏன்னா நம்ம 7 ஜென்மத்தை கடந்து தான் இந்த மனித ஜென்மத்துக்கு வரோம். இந்த 7 பிறவியில நம்ம என்ன என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஒருத்த கோவில்ல 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணியிருப்பான். வீட்டுக்கு வந்ததும் பொண்டாட்டியை போட்டு செம வாங்கி சோறு தண்ணி இல்லாம வச்சிருப்பான். இதெல்லாம் கர்மா மாத்தி மாத்தி நடக்கிற விஷயம். நீ அங்க 1000 பேருக்கு உணவு போட்டது பெருசு இல்லை. ஆனா வீட்டுல ஒருத்தருக்கு உணவு போடாதது அந்த 1000 பேரு போட்டது மைனஸ் ஆயிடும். நம்ம இது தெரியாம வெளி உலகத்தை மாத்திரம்தான் பார்க்குறோங்க. நம்ம உண்மையான புண்ணியம் எதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கல. ஒரு கதை இதுக்கு நான் சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு விளக்கமா புரியும். ஒரு முனிவருடைய பையன், அவன் காட்டுல வந்து படுத்துட்டு இருக்கான். ராஜா வந்து வேட்டையாட வந்தாரு. அவரு வேட்டையாட தான் வந்தாரு. ஆனா ஏதோ ஒரு உருவம் இருக்கு அப்படின்னு நினைச்சு அவரு வேட்டையாடிட்டாரு. அந்த அம்பு போய் பட்டு அந்த முனிவனுடைய மகன் இறந்துட்டான். இது வந்து யாருமே பார்க்காத விஷயம். ஏன்னா முனிவரும் அந்த இடத்துல இல்லை, அவர் எங்கேயோ தவம் பண்ண போயிட்டாரு. கூட இருக்கிற அமைச்சர்களும் இதை கவனிக்கல. அவன் துடிச்சு இறந்தது அந்த கடவுளுக்கு மாத்திரம்தான் தெரியும். இது எந்த விதத்துல பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணு, இந்த ராஜா வந்து அவன் யாருன்னு தெரியாது. அதனால வந்து அவரு விலங்குன்னு நினைச்சுதான் அம்பு போட்டாரு. அரண்மனைக்கு வந்ததுமே திடீர்னு உடம்பு எரிச்சல், அவருக்கு தாங்க முடியாத வலி, உடல் உபாதை. ஒரு உயிர் எப்படி துடிக்குமோ அது மாதிரி உடல் பிரச்சனை. உடனே அரண்மனை வைத்தியர்லாம் வராங்க, அவருக்கு மருத்துவம் செய்கிறாங்க. ஆனா குணமே ஆகல. அவருக்கு வந்து படுத்திருக்கிறது அரண்மனையில, விசிறதுக்கு 2 பெண்கள், உணவும் அறுசுவை உணவு கிடைக்குது. ஆனா வலியை மாத்திரம் யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. அவர் மாத்திரம்தான் அனுபவிக்கிறாரு. இந்த வலி வந்து வெளியில தெரியாது. இந்த மாதிரி வலிக்குது அப்படின்னு அவர் சொல்லவும் முடியாது. அவ்வளோ துன்பம். ஆனா சுத்தி நல்லது இருக்குது. இதுக்கு காரணம் வந்து அவருக்கு தெரியாமல் செஞ்ச ஒரு தவறு தான். இது வந்து 25% கடவுள் கொடுத்திருக்க தண்டனை. அப்போ இதே ராஜா காட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல முனிவருடைய மகனை பார்த்ததுமே அந்த முனிவர் மேல ஏதோ ஒரு பகை. நான் தெரியாம இவனை கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு ஏமாத்தலாம் அப்படின்னு வேணும்ட்டே கொன்னாரு. தெரிஞ்சே ஒரு தவறை செஞ்சாருன்னா அதே பிரச்சனை எப்படி வருது பாருங்க. அந்த அரசருக்கு அதே நோய் வருது. ஆனா அரண்மனைக்கு போனதோ, அரண்மனையில வந்து அவரை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை, பயப்படுறாங்க. இந்த நோயை பார்த்ததுமே கிட்ட கூட வரமாட்டேன்றாங்க. முதல்ல இருந்த மரியாதை கூட அவருக்கு கிடையாது. வேளைக்கு சாப்பாடு எல்லாரும் சாப்பிட்றாங்க, அவருக்கு கிடைக்கல. இது ஒரு வகையான தண்டனை. ஆனா ராஜா தான் அனுபவிக்கிறாரு. ஆனா கூட சேர்த்து இந்த சூழ்நிலையும் அவரை வந்து ஒரு ஒதுக்கி வைக்குது. இது வந்து தாங்க முடியாத ஒரு பிரச்சனை. ஏன்னா தெரிஞ்சே பண்ண தப்பு. இந்த தப்புக்கு வந்து 100% தண்டனைக்குது. ஒண்ணு, கவனிப்பாரற்று இருக்கிறது. நான் ஏன் வாழணும், என்னை யாருக்குமே பிடிக்கலையே, என்னை தேட கூட மாட்டேன்றாங்களே, என்னை நினைக்க கூட இல்லையே அப்படின்னு துடிக்கிறது இருக்கு பாருங்க. வலி ஒரு பக்கம், ஆனா மன துன்பம் ஒரு பக்கம்.
இது 100% தண்டனை. முதல்லயும் நோய் வந்தது. ஆனா தெரியாமல் செஞ்ச தப்புன்றதுனால அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டாங்க. வலிய மாத்திரம் கவனிக்க முடிஞ்சது. ஆனா அடுத்ததும் அதே நோய் தான். ஆனா யாரும் கிட்ட வரல. எல்லாமே இருக்கு. ஆனா அவர் கைக்கு எதுவுமே கிடைக்கல. இது 2வது தப்புக்கு. 3வது தப்பு இவரு தம் மேல பழி வந்துடக்கூடாது. நான் அரசன். நான் போயிட்டு அந்த முனிவர் பையன் மேல கோவப்பட்டு அடிச்சேன்னா அது உலகம் முழுக்க என்ன தவறா பார்க்கும். அதனால ரகசியமா மந்திரி கிட்ட அங்க ஒரு மான் இருக்கு பாரு, அது மேல அம்பு போடு, அதை எப்படியாவது நீ கொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சதி பேசி, அதாவது தான் சம்பந்தப்படாம இன்னொருத்தருக்கு ஐடியா சொல்றது, தூண்டி விடுறது, நமக்கு செஞ்சா எங்க பாவம் நமக்கு வந்துருமோ அப்படின்னு தூண்டி விடுறது தான் இந்த சதி ஆலோசனை. இது நிறைய பேர் உலகத்துல செஞ்சிட்டு இருக்கிறது. எந்த பிரச்சனையிலையும் என் பேர் வந்துடக்கூடாது, நீ பண்ணிக்கோ, உனக்கு வேணா நான் இவ்வளோ பணம் தரேன், உனக்கு வேணா தப்பிக்கிறதுக்கு ஐடியா சொல்கிறேன், உனக்கு வேணா ஒரு வீடு தரேன், நீ இந்த பிரச்சனையை அழகாக முடிச்சிடு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்மளுடைய கோர்ட்டில் கூட தப்பு செய்கிறவனை விட தப்பு செய்கிற தூண்டுறவனுக்கு தான் தண்டனை அதிகமாக கிடைக்கும். ஏன்னா அவனுக்கு அந்த எண்ணமே கிடையாது. இன்னொருத்தருடைய ஆத்மாவை தூண்டி விட்டு பழி வாங்குறதுன்றது கொடூரமான செயல். நீ தப்பிக்கிறதுக்காக இன்னொருத்தனையும் நீ கெட்டவனா மாத்துறது தான் மிகப்பெரிய தவறான விஷயம். இதை தான் நம்ம இந்த உலகத்துல செஞ்சிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன தண்டனைன்னா 200% தண்டனை. ஏங்க நீங்க தண்டனையெல்லாம் பாயிண்டா சொல்றீங்களே, உங்களுக்கு எப்படி தெரியும்? இது அத்தனையும் நம்ம கருட புராணத்துல இருக்குங்க. 200% தண்டனை எப்படின்னா, சேம் அதே நோய் தான். ஆனா அவரால் அந்த காட்டுல இருந்து நகரக்கூட முடியல, அரண்மனைக்கு போக கூட முடியல. கூட வந்த அமைச்சர்களும் அவரை சீண்ட கூட இல்லை. ஒரு நிமிஷமும் துடிக்கிறாரு, தவிக்கிறாரு. ஏன்னா தூண்டிவிட்ட தவறு. அவருடைய உடம்ப தூக்கிட்டு போறதுக்கு கூட யாருமே கிடையாது. அந்த காட்டுல சாப்பாடும் இல்லாம, அன்பா உபசரிக்க ஆளும் இல்லாம, அவர் மாத்திரமே மொத்த பிரச்சனையும் தன்னுடைய உணவை தானே தேடி திங்கணும், தன்னுடைய வலிய தானே உணரணும், தன்னுடைய அழுகையை தானே தேத்திக்கணும். இதுதாங்க 3வது 200% கர்மா. இப்ப கர்மானா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நிறைய பேரு இந்த தப்பை தான் பண்றோம். இன்னொருத்தருடைய குணத்தை புரிஞ்சிக்காம யாரோ சொல்ற ஒரு தப்பான விஷயத்துக்காக, அவங்க நல்ல பேர் எடுக்கிறதுக்காக, இன்னொருத்தரை கேவலப்படுத்தி சொல்ற ஒரு விஷயத்துக்காக அவங்கள யாரு ஏதுன்னு தெரியாம தப்பு தப்பா உபதேசம் கொடுத்து, அப்படியா பண்ணாங்க, அவங்கள இதை மாதிரி பண்ணு, கேவலப்படுத்து, அவமானப்படுத்து, இதெல்லாம் நம்ம ஐடியாஸ் சொல்லி கொடுக்க கொடுக்க நம்ம குடும்பத்துல அந்த பிரச்சனைகள் வரும். இதான் கர்மான்றது. இப்ப கர்மால எத்தனை வகை இருக்கு அப்படின்னா 3 விதமான கர்மா இருக்கு. அந்த 3 விதமான கர்மா என்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன்று சஞ்சீத கர்மா. சஞ்சீத கர்மான்னா இந்த 7 ஜென்மத்திலையும் நம்ம பண்ண பாவ புண்ணியங்கள் அங்க மலை மாறி சேர்ந்திருக்கும் நம்மளுடைய யமலோகத்துல. அடுத்தது இந்த சஞ்சீவ கர்மாவை நீங்க குறைக்கிறது எப்படின்னா, அடுத்த பிறப்பு எடுக்கும்போது அதுல இருந்து ஒரு ஒரு கைப்பிடி தான் நீங்க எடுத்துட்டு வர முடியும். அதாவது ஒரே ஒரு கைப்பிடி தான் நீங்க அள்ளிட்டு வர முடியும். அதை எடுக்காம நீங்க வரவே முடியாது. இதான் அந்த சஞ்சீவ கர்மா. ஏன்னா அவ்வளோ மலை மாதிரி இருக்க கர்மால இருந்து ஒரு கைப்பிடி தான் எடுத்துட்டு வர முடியும். அந்த கைப்பிடி எதுன்னா, நீங்க எங்க பிறக்கணும், யாருக்கு பிறக்கணும், நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத முடிவு எடுக்கிறது இந்த சஞ்சீத கர்மா. அப்படின்னா நீங்க ஏழை வயிற்றுல பிறக்கணுமா, கோடீஸ்வர வயிற்றுல பிறக்கணுமா,
இல்ல நாய் வயிற்றுல பிறக்கணுமா, இல்ல மரம் செடி கொடியா பிறக்கணுமா அப்படின்றது இந்த சஞ்சீவ கர்மால ஒரு விஷயம். அடுத்தது, நீ வசதியா இருக்கணுமா, ஏழையா இருக்கணுமா, இல்ல எப்பவும் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஏங்கி தவிக்கணுமா, இதை நிர்ணயிக்கிறதும் இந்த கர்மா தான். அடுத்தது, இதே கர்மால இன்னொரு விஷயம் இருக்கு. நீ ஆரோக்கியத்தோட பிறக்கணுமா, இல்ல உன்னுடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டு ஒரு கை காலோ ஏதோ ஒரு பிரச்சனையோட பிறக்கணும்னா அதுக்கு காரணம் போன ஜென்ம சேர்த்து வச்ச அந்த பெர்சன்டேஜ் தான். அந்த 10% எடுத்துட்டு வரீங்க பாருங்க, அதுல கிடைச்ச விஷயம்தான் அதெல்லாம் தீர்மானிக்குது. அதாவது நீங்க வரும்போது கொண்டு வர வேண்டிய ஒண்ணு. ஆனா உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். இது ஒருவேளை நம்ம போற பயணத்துக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க எடுத்துட்டு வர்றது தான் பிராரப்த கர்மா. அதாவது ஓவர்லோடு அங்க ஜாஸ்தி இருக்கு. கடவுள் நம்மளுக்கு ஒரு 10% கொடுத்தாலும் மீதி 10% நம்ம விருப்பத்தோட தூக்கிட்டு வரோம். அது என்னன்னா, நல்ல அப்பா அம்மா இருப்பாங்க, உன்னை நல்லா படிக்க சொல்லுவாங்க, நல்ல செயலை சொல்லி கொடுப்பாங்க. ஆனா நீயா விரும்பி ஒரு கோணத்துல மாறுறது, இதான் இந்த பிராரப்த கர்மா பண்ற வேலைகள். அதே மாதிரி அவங்க ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருப்பாங்க, இவளை கல்யாணம் பண்ணு அப்படின்னு. இல்லைன்னா நீ ஒரு பொண்ணை பார்த்துருப்ப, ஆனா விதி வசத்தால அம்மா அப்பா தேடுற பொண்ணை கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அதாவது வாய்ப்புகள் தவறி போற விஷயங்கள். அலுவலகத்துல நீ சிறந்த உத்தியோகத்துல இருக்கலாம், ஆனா உனக்கு பக்கத்துல இருக்கவனுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கலாம், உனக்கு கிடைக்காம போகலாம். இல்ல உனக்கு நீ எங்க வேலை பண்ணணும் அப்படின்றத தீர்மானிக்கிற சக்தி, எத்தனை குழந்தை வேணும்ன்றது, இதெல்லாம் எப்படி வாழணும்னு நினைக்கிறது, இது எல்லாம் பிராரப்த கர்மா. அதுதான் இந்த 2வது கர்மா. 3வது கர்மா ஆகாமிய கர்மா. இது என்ன செய்யும் அப்படின்னா, நமக்கு 6 அறிவு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவா ஒரு ரகசியமான நெற்றிக் கண்ணும் இருக்கு, 3வது கண்ணும் இருக்கு. இது எப்ப நமக்கு தெரியும்னா, கிட்டத்தட்ட நமக்கு 6 அறிவு இருக்கிறதுனால ஒவ்வொரு செயலுக்கும் நீங்க செய்யும்போது இந்த மனசு முதல்ல ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லும், யோசிச்சு பண்ணு, வேண்டாம் அப்படின்னு முதல்ல எடுத்தவனே ஆரம்பிக்கும். ஆனா இன்னொரு மனசு அட்வைஸ் சொல்லும். 2 மனசு இருக்கு. நீ பண்ணு பார்த்துக்கலாம், இதுல என்ன இடப்போகுது, அவங்க சொல்றத கேட்கணும்னு அவசியமே கிடையாது, நீ ராஜா, நீ சிங்கம், நீ தாராளமா செய்யலாம் அப்படின்னு. அதனால நீங்க விரும்பி செய்யறது ஒரு விஷயம். இது ஆகாமிய கர்மா. ஆனா இந்த 6வது அறிவை பயன்படுத்தி நான் எதுக்கு இந்த தவறான முடிவை எடுக்கணும், இது நல்லது இல்லையே, நமக்கு தேவையில்லை, நம்ம எதுக்கு வந்தோம் அதை செஞ்சுட்டு போனோம், அவ்வளோதான், எது கிடைக்குதோ அதை மகிழ்ச்சியோட ஏற்றுக்கலாம், துன்பமாக இருந்தாலும் அதை போக்குறதுக்கு உண்டான வழிகளை பார்க்கணும், அதையே சொல்லிட்டு உக்காந்துருக்க கூடாது, இன்னும் நிறைய நல்ல செய்வோம், போன பிறவியில் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், இதெல்லாம் உணர்த்தக்கூடியது தான் இந்த ஆகாமிய கர்மா. இந்த 6 அறிவை நம்ம அழகா செயல்படுத்த ஆரம்பிச்சா நெற்றிக்கண் திறக்கும். நெற்றிக்கண்றது உண்மையான விஷயம். இந்த 6 அறிவை பரிபூர்ணமா உணர்ந்தவங்க தான் இந்த சித்தர்கள். அந்த சித்தர்கள் அதனால தான் நம்ம எதிர்க்க நடக்கிற எந்த செயலுக்கும் அவங்க பதில் கொடுக்க மாட்டாங்க, அதுக்காக மனசு வேதனைப்பட மாட்டாங்க. இதனால தான் அந்த 3வது கண்ணுன்ற நெற்றிக்கண் திறந்ததுனால நம்ம பயணத்துக்கு தேவையான நல்லதை மாத்திரம்தான் செய்யணும் அப்படின்னு அவங்க மனசுல அது தோன்றிடும். அப்படி தோன்றுனா என்ன பண்ணுவாங்க, இந்த ஜென்மத்துல எந்த தப்பும் பண்ணாம ஏற்கனவே என்ன செஞ்சோன்னு தெரியல, அதை குறைக்க பார்க்கணும் அப்படின்ற புத்தி வந்துடும், நமக்கு தெளிவு கிடைச்சிடும். அதனால நம்ம நல்ல நல்ல செயல்களை செய்ய ஆரம்பிப்போம். இதுக்கு கண்டிப்பா
குழந்தையில இருந்தே செய்யணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கிறது 18 வயசுக்கு மேலே தான். ஏன்னா அப்பதான் நமக்கு அறிவாற்றல் அப்படின்றது தெளிவா இருக்கும். அதனால தான் ஓட்டு போடுற உரிமை கூட 18 வயசுக்கு மேலே தான். அது வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு நிலையான புத்தி இருக்காது. ஆனா அதிசய குழந்தையா இருந்தா அது முதல்ல இருந்தே தெளிவா இருக்கும். அது வந்து எக்ஸ்ட்ரா ஐக்யூன்னுவாங்க. அது இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு யாருமே புத்தி சொல்ல வேணாம். அது 4 பேருக்கு புத்தி சொல்லும். இதுவும் போன ஜென்மத்து பிராப்தம் தான். அதனால தான் அந்த குழந்தையால அதை செய்ய முடியுது. இப்போ இந்த இடத்துலயும் உங்களுக்கு ஒரு கதை சொல்லணும். இப்போ வந்து ஒருத்தர் வந்து 3 பேர்கிட்ட விதைகளை கொடுக்குறார். உங்ககிட்ட விதைகளை கொடுத்துட்டேன்ப்பா, நீங்க அதை வந்து என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்க. முதல்ல இருக்கிற மனுஷனுக்கு கோபம். இதை சாப்பாடா கொடுத்தா இவ்வளவு நல்லா இருக்கும், விதையா கொடுத்துட்டு போறானே இந்த ஆளு அப்படின்னு தூக்கி ஓரம் தூக்கி போட்டான். ரெண்டாவது ஒருத்தன் கொஞ்சம் நிலத்துல விதைய போட்டான். மீதி பக்கத்துல இருக்கிற அந்த பாறையெல்லாம் அகற்ற மனசே இல்லை, அப்படியே விட்டுட்டான். அடுத்த ஒருத்தன் யோசிக்கிறான், இதை முழுக்க நம்ம விதை தூவுனா என்ன, சிரமம்தான், ஆனா பண்ணிடலாம் பரவாயில்லன்னு அந்த இடத்த தூய்மைப்படுத்தி நல்லா உழுது மொத்த நெல்லையும் அதாவது விதையையும் போட்டுட்டான். இப்ப வந்து 3 பேருக்கிட்டையும் ஒரே அளவு தான் விதை. அதாவது நம்ம கொண்டு வந்த கர்மாக்கள் யாரா இருந்தாலும் ஒரே அளவு தான் கொண்டு வந்திருப்போம். இதுல முதல்ல பண்ணவன் என்ன பண்ணா, சோம்பேறித்தனத்தால அந்த விதைய பயன்படுத்தல. நம்ம மனுஷனா பிறந்த இந்த பிறப்பை பயன்படுத்தாம யோசிக்க தவறிட்டு கிடைச்ச தப்பெல்லாம் செஞ்சு இருக்கிற கர்மா கூட போகும்போது இன்னும் பல லோடு கர்மாக்களை நம்மளே விரும்பி கொண்டு போறது தான் இந்த செயல். அடுத்த ஒருத்தன் பாதி நெல்லை தான் தூவினா, பாதி விட்டுட்டான். அதுக்கு காரணம் நிறைய பேர் செய்கிற விஷயம்தான். பாதி செய்வாங்க, அதாவது வெளியில 4 பேர் மதிக்கணுன்றதுக்காக பூஜையோ வெளி உலகத்துக்காக மாத்திரம் ஒரு வேஷம், உள்ளுக்குள்ளோ நயவஞ்சகம், சூழ்ச்சி, எப்படி எந்த குடும்பத்தை அழிக்கலாம், யாருக்கு துரோகம் பண்ணலாம், அது எப்படி ஒருத்தருக்கு துரோகம் பண்ணாம நிம்மதியா இருக்கிறது, இன்னொருத்தர் நிம்மதியா இருக்க விடக்கூடாது. அந்த கரடு முரடான கற்கள் தான் அந்த 2வது கர்மா. இதுதான் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பையும் நீங்க தவற விடுறது. 3வது கர்மா முழுக்க முழுக்க அவன் பாடுபட்டு சேர்த்த அந்த நிலத்தை அருமையா உழுது செழிப்பா வளர வச்சான். இதனால என்ன அவனுக்கு லாபம்னா புண்ணியம். இந்த புண்ணியத்தை போகும்போது கொண்டு போறான் இல்லையா, அப்ப அவனுடைய அங்க சேர்ந்திருக்க பாவத்திலிருந்து பெரும் பகுதி கழிக்கக்கூடிய, இல்லைன்னா இவன் செஞ்சிருக்க புண்ணியத்துக்கு மொத்த பாவமே கழிஞ்சு அதுக்கப்புறம் பிறவி இல்லாதது தான் மிக பெரிய வரம். பிறவி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆத்மா நேரடியா இறைவனோட ஐக்கியமாயிடும். இல்லைன்னா திரும்பவும் வந்து அடுத்து ஒரு பிறவி எடுத்து திரும்பவும் அதே தவிர இன்னும் அதிகமா செஞ்சு நிம்மதி இல்லாம திரும்ப திரும்ப ஒரே வகுப்புல படிக்கிற மாதிரி ஆயிடும். இது தேவையான்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே இந்த கர்மாவுடைய ரகசியம் புரிஞ்சுதுன்னா இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நீங்க சிந்திச்சாலே போதும். நம்ம வந்து இந்த ஜென்மத்துக்காக பண்ற விஷயம் கிடையாது, ஏற்கனவே பண்ண விஷயத்துக்கு தான் நம்ம பிராயச்சித்தம் தேடுறோம். இந்த ஜென்மத்துல நம்ம பண்ற ஒவ்வொரு செயலும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே நீங்க உங்க வாழ்க்கைய அருமையா வாழலாம். யாருக்கிட்டையும் கேட்க தேவையில்லை. நல்லதோ கெட்டதோ நம்ம வாழ்க்கைய யாருக்கும் துன்பம் தராமல் நம்ம போற பாதைய நேரடியா யாருடைய மனசும் துன்பப்படாம நம்ம எடுத்துட்டு நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போனோம்னா சிரமம்தான். ஆனா அப்படி போனோம்னா
நிறைய புண்ணியத்தை போகும்போது அள்ளிக்கிட்டு போனால் அங்கே இருக்கிற பிரச்சனைகள் பாதியாக குறைஞ்சிரும். இதனால் அதிர்ஷ்டம் இருந்தால் அந்த பாதி தான் உங்களுக்கு துன்பமாக இருந்தால் மொத்த பிரச்சனையும் தீந்துரும். இறைவனுடைய காலடியில் ஐக்கியமாகக்கூடிய மிக பெரிய புண்ணியம் உங்களுக்கு கிடைச்சிரும். இது எத்தனை பேருக்குங்க இந்த ரகசியம் தெரியும்? இந்த கர்மாவை புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் யாருக்கும் அட்வைஸ் பண்ண மாட்டீங்க, இன்னொருத்தர் சொல்கிறத காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் சில கர்மா விஷயங்கள், குடும்ப கர்மா இன்னொன்னும் இருக்குது. நமக்கு மாத்திரம் ஏன் கஷ்டம் நடக்குது, இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறதுக்கு இதனால தான் முடியும். இந்த கர்மாவை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை அழகாக இருக்குங்க. மேலும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு இந்த கர்மாவை பற்றி பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வேற ஒரு தலைப்பில் நாளைக்கு பார்க்கலாம்.